வெல்கம் டு ஜாஸி அரோமா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிற ரெசிபி எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச புளிக்காய்ச்சல் ரெசிபி தான் செஞ்சு காமிக்க போகிறேன். இந்த புளிக்காய்ச்சல் ரெசிபியை வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டீங்கன்னா ஸ்கூலுக்கு போகிற குழந்தைகளுக்கு ஈஸியாக வந்து சூடான சாதத்தில் மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு, அதுக்கப்புறம் ஹாஸ்டலில் இருக்கிறவங்களுக்கு, அப்புறம் வெளியூரில் வேலை பார்க்குறவங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் பாட்டிலில் அடைச்சவங்களுக்கு கொடுத்து விட்டுட்டிங்கன்னா 1 மாதத்துலேருந்து 2 மாதம் வரைக்குமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். எந்த விதத்துலையுமே கெட்டு போகாது. மேலே ஆயில் நிற்கிற மாதிரி நீங்கள் கொடுத்து விட்டுட்டிங்கன்னா போதும், சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டு நல்லா ஃபுல்லாக ஆறுனதுக்கப்புறம் ஏர்டைட் பாட்டிலில் போட்டு வச்சுட்டு நல்லா லாக் பண்ணி வச்சிட்டீங்கன்னா எப்பனாலுமே நீங்க யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த புளிக்காய்ச்சல் ரெசிபி வந்து செய்யறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைங்கிறத பார்த்துடலாம். புளிக்காய்ச்சல் செய்யறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பொருள் புளி தாங்க. அதனால இந்த புளியை ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்து ஊற வச்சிடலாம். புளிக்காய்ச்சல் செய்யணும்னு முடிவு பண்ணிட்டாலே ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ஒரு பிடிக்கிற அளவுக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு புளியை வந்து நல்லா ஹாட் வாட்டர் ஊற்றி ஃபர்ஸ்ட் நல்லா ஊற வச்சிருங்க. இது நல்லா 10 நிமிஷம் ஊறட்டும். இப்போ அதுக்கு என்னென்ன பொருட்கள் நம்ம வறுக்க போறதுங்க பார்த்துடலாம். 1/4 கப் அளவுக்கு முழு தனியா, 1/4 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு, மிளகு 1 டேபிள் ஸ்பூன், அதுக்கப்புறம் ஒரு 1/4 கப் அளவுக்கு கருப்பு எள்ளோ, 2 கைப்பிடி அளவுக்கு நிலக்கடலையும், அதுக்கப்புறம் பெருங்காயம், 4 காஞ்ச மிளகாய், 1 கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை எடுத்து வச்சிருக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ண வேண்டியதை ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து அடுப்பு பற்ற வச்சுட்டு நல்லா கடாய் வந்து சூடானதுக்கப்புறம் எள்ளை போட்டு நல்லா படபடன் வெடிக்கிற அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க. கருக விடாம நல்லா இந்த மாதிரி படபடன் வெடிச்சா மட்டும் போதும். அதை எடுத்து தனியாக ஒரு பிளேட்ல மாற்றி வச்சுக்கோங்க. இப்போ வந்து முழு தனியாவே போட்டு நல்ல பொன்னிறமா வாசம் வர்ற அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கடலைப்பருப்பையும் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. நல்ல பொன்னிறமா ஆகிறதாண்டியும் நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. இதெல்லாமே ட்ரை ரோஸ்ட் பண்ணக்கூடிய பொருள், அதனால தனித்தனியாக வறுத்துக்கோங்க. ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு விதமாக வறுபடுறதால தனித்தனி பொருளாகவே வறுத்துக்கோங்க. இப்போ வந்து காஞ்ச மிளகாய் 4, மிளகு 1 டேபிள் ஸ்பூன், ஜீரகம் 1 டீஸ்பூன், கடுகு 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். கடுகு சேர்க்கறது வந்து இதில் ஆப்ஷனல் தான். இது ப்ரிசர்வேட்டிவாக இருக்குங்கிறதால நான் அதை சேர்த்துருக்கிறேன். அதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயமும் சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கோங்க. இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ண வேண்டியதெல்லாம் வறுத்தாச்சு. இப்போ ஆயில் சேர்த்து வறுக்கக்கூடியதை வறுத்துக்கலாம். அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு 2 கைப்பிடி அளவுக்கு வேர்க்கடலையும் சேர்த்துட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்துருங்க. வேர்க்கடலையும் நல்லா வாசம் வர அளவுக்கு கிறிஸ்பியாக நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அதை தனியாக எடுத்து வச்சிருங்க. அதுக்கப்புறம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற கருவேப்பிலையும் 1 கைப்பிடி போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா ஈரம் போகிற அளவுக்கு வறுத்து எடுத்து தனியாக வச்சிருங்க. நம்ம வறுத்து வச்ச எல்லா பொருளோடையும் சேர்த்து, அதாவது தனியாக வறுத்து வச்சிருக்கிற எள்ளையும் வேர்க்கடலையும் தனியாக வச்சுக்கோங்க. கருவேப்பிலை மட்டும் இதோட சேர்த்து நல்லா பவுடர் பண்ணிக்கோங்க. இப்போ வறுத்து வச்ச எல்லா பொருளோடையும் கொஞ்சம் கருவேப்பிலை மட்டும் தான் சேர்த்துருக்கிறேன். அதை சேர்த்துட்டு நல்லா ஃபைனாக பவுடர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வேர்க்கடலையும் எள்ளும் சேர்த்துருக்கிறேன். வேர்க்கடலை வந்து கொஞ்சம் ஒரு வாசனைக்காக 1 கைப்பிடி மட்டும் சேர்த்துட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்படி ரெடி பண்ணி வச்ச இந்த பவுடர் தாங்க புளியோதரை பொடி. இதை நீங்கள் ஏர்டைட் பாக்ஸில் போட்டு வச்சுட்டிங்கன்னா எப்போனாலுமே நீங்கள் கடுகு, உளுத்தம்பருப்பு, புளியை கரைச்சி ஊற்றி நீங்கள் ரெடிமேடாக செய்யக்கூடிய புளிக்காய்ச்சலில் கூட இந்த பவுடர் 1 டீஸ்பூன் போட்டுட்டு நீங்கள் எப்போனாலுமே செஞ்சுக்கிடலாம். இது வந்து 1 மாதம் வரைக்குமே தாங்கும். இப்போ நம்ம புளிக்காய்ச்சல் செய்யறதுக்காக இந்த பவுடர் யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து அடுப்பை பற்ற வச்சுட்டு கடாயில் வந்து 2 குழிக்கரண்டி நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு பொரிய விட்டுருங்க. அதுக்கப்புறம் உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு இது எல்லாமே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. காஞ்ச மிளகா இந்த மாதிரி ஒரு 5-6 ஒரு 10 காஞ்ச மிளகா நல்லா இந்த மாதிரி கிள்ளி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 1 கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா பொரிய விடுங்க. 1 டீஸ்பூன் வர்ற அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்தா போதும். புளிக்காய்ச்சலுக்கு மஞ்சத்தூள் வந்து ரொம்ப சேர்த்துட்டோம்னா கலர் மாறி போயிடும். அதனால 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டுமே சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. அப்புறம் நம்ம எடுத்து வச்ச புளி வந்து நல்லா இந்த மாதிரி கரைச்சி சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சம் கெட்டியாக சேர்த்துருக்கிறேன். நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணியாகவே நீங்கள் கரைச்சி சேர்த்துக்கலாம். நல்லா இந்த புளிக்காய்ச்சல் சேர்த்ததுக்கு அப்புறம் நல்லா கொதி வரும்போது நல்லா 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. நான் ஊற வச்சிருந்த எல்லா புளியுமே இப்போ நான் சேர்க்கலை, கொஞ்சம் மிச்சம் வச்சிருக்க தான் செஞ்சுருக்கிறேன். தேவைன்னா நம்ம லாஸ்ட் ஊற்றிக்கிடலாங்கிறதுக்காக, அதனால நம்மளுக்கு தேவைப்படும் போது ஊற்றிக்கலாம். இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற இந்த புளியோதரை பவுடரை வந்து இப்போ சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். நல்லா கட்டிப்படாத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம சேர்த்துருக்கிற இந்த புளியோதரை பொடி வந்து புளிக்கரைசலை நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா நம்ம கலந்து விடணும். கட்டியும் பிடிக்கக்கூடாது, அதே சமயம் அடியும் பிடிச்சிடாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கடலைப்பருப்புலாம் சேர்த்துக்கிறதால கண்டிப்பாக அடி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதனால மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. நல்லா இந்த மாதிரி பபிள்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி ஓரங்கள்லாம் எண்ணெய் பிரிஞ்சு வரும். இப்படி வந்தாலே கிட்டத்தட்ட ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். நல்லா டப்பு டப்புன்னு வெடிக்குங்க பபிள்ஸ்லாம். அதனால கையில் படாத மாதிரி இருக்கிறதுக்காக கொஞ்சம் இந்த மாதிரி கரண்டி வந்து நல்ல நீல கரண்டியாக, பெரிய கரண்டியாக நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் கையிலலாம் தெரிக்காமல் இருக்கும். அப்புறம் வந்து நம்ம வறுத்து வச்சிருக்கிற வேர்க்கடலையே சேர்த்துக்கோங்க. வேர்க்கடலை வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்குமோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாங்க. அதுக்கப்புறம் நான் வெல்லம் வந்து இந்த மாதிரி தண்ணியில் வந்து கரைச்சி எடுத்து வச்சிருக்கேங்கிறதால இதை ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கண்டிப்பாக புளியோதரை மிக்ஸுக்கு வந்து வெல்லம் வந்து கண்டிப்பாக சேர்க்கணும். இந்த மாதிரி கரைச்சி வைக்காட்டி நீங்கள் வெள்ளத்துண்டு வந்து ஒரு சின்ன துண்டு சேர்த்துக்கோங்க. இல்லைனா 1 டீஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. நல்லா இந்த மாதிரி நல்லா எண்ணெய் தளதளன்னு நல்லா இந்த பிரிஞ்சு
அதாவது நம்ம இந்த கடாயை விட்டு நம்மளுக்கு அந்த அல்வா மாதிரி நல்லா திரண்டு வந்தாலே போதுங்க, நம்மளுடைய புளியோதரை மிக்ஸ் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இதே மாதிரியான புளியோதரை மிக்ஸை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறது எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. அதோட இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கும் வரை பாய் அண்ட் தேங்க்யூ.